அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, விசாகம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அவருடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி பார்க்குற போது இந்த குரு பயிற்சி முழுவதுமே வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு அதுதான் மெயினாக தேவை. அது மட்டுமல்ல, கையில் பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக யாரை பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் கடன் வாங்கி அல்லது லோன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. வீடு கட்டுறதுக்கோ அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கோ அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, குறிப்பாக ஏதாவது வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் சைடு, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி நல்லா இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்ல லாபம் மகசூல் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அமையும். அதுலேயும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நல்ல ஒரு பெரிய தொழில் முனைவரை என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் இந்த பயிற்சியில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம். இடையில் ஒரு 3 மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும்.
பட் இருந்தால் கூட இந்த பயிற்சியில் சுமார் ஒரு 9-10 மாதங்கள் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆஃபர் நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை உங்களுடைய அனுபவத்துக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த வேலை கண்டிப்பாக உண்டு. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேங்கிறவங்களுக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன், எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கெரியரில் ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குறிப்பாக நம்ம வேலையில் இருக்கிறவங்களுக்கு தேவை ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவு, போனஸ்ஸு, ஹைக்கு, அரியர்ஸ் எது வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு, இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய சபார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வலுவாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காகலாம் நம்ம கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக ஃபுல்ஃபில் ஆகும். இந்த பயிற்சியில் ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து விடுபடுவதற்கோ அதில் ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாராவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அதன் காரணமாக தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கோ அல்லது துறவியாக இருக்கோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த காலங்களில் உங்களுடைய தொழில் லாபத்தில் நட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் கொஞ்சம் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய உண்டு. மெயினாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. லவ் அஃபேர் இருந்தாலும் அதில் லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது அல்லது பிரேக்கப் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னாலும் கூட புகழ், பாப்புலாரிட்டி, அந்தஸ்து இருக்க வழியாக வருமானங்கள் நார்மல். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. பெரிய லெவலில் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்கள்லையுமே அடக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ரேஸில் ஏதாவது முதலீடு பண்ணால் தேரும், லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வந்துடும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லா விதமான டெம்டேஷனுக்கும் இடம் இல்லாமல் உணர்வுகளுக்கு அடிமையாகாமல் அடக்கி வாசிங்க. வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், பட் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த பயிற்சியில் இருக்குது. எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும், அந்த மனநிலையை மாற்றுங்க. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள், பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.